எல்லாரும் எலெக்ஷனில் பயங்கரமாக எல்லாம் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் கோயிலாக போய் முட்டி போட்டு வேண்டார். அவர் தான் சிஎம்மானார். ஆமாங்க சார். அப்போ முட்டிக்கு வேல்யூ இருக்குதுல்ல. எனக்கு தோஷமே இல்லை சார், ஆனால் 7ல் சனி இருக்குது சார். எனக்கு கல்யாணம் நடக்கல. 45 வயசாகவும் கல்யாணம் நடக்காது. அதாவது எந்த கிரகங்களோட சேர்க்கை வந்து இந்த கலத்தர தோஷம் முடிவு பண்ணும் சார்? ஓகே, இந்த 3 கிரகமும் ஒன்று சேர்ந்தா கலத்தர தோஷம். ஏதோ ஒன்று வச்சாவே இந்த தோஷத்தினால கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கல்யாணமே நடக்காதா இந்த தோஷம் இருந்தால்? எனக்கு 45 வயசில் நடந்தது. இப்போ ஒன்று எவ்வளோங்க? 2. 4ன்னு ஒருத்தன் சொல்கிறான். 2 தானே சார்? அதே மாதிரி தான். உச்சம் பெற்றாலும் இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது நல்லது தானே சார்? நல்லது தான். ஆனால் தோஷத்தில் போய் மாட்டுச்சுன்னா முன் ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்தினால இந்த தோஷம் நம்மளை தொடருதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மைங்களா ஐயா? ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் எல்லாத்துக்கும் இது நடக்காது. சார் வணக்கம் சார். வணக்கம். அடுத்த தோஷம் வந்து கலத்திர தோஷம். இந்த கலத்திர தோஷம்னா என்னன்னு கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? கலத்திர தோஷம்னா ஜாதகம் பார்த்தோன்னே மணமகன் மணமகள் ஜாதகத்தை பார்த்தோன்னே முதல் தோஷத்தை தான் பார்ப்பாங்க. தோஷமுள்ள ஒரு பையனுக்கு ஒரு தோஷமுள்ள ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா கலத்திர தோஷத்தை தான் ரொம்ப மெயின் பண்ணி பண்ணுவாங்க. கலத்திர தோஷம் வந்து 7லையோ இல்லை 8லையோ ராகுவோ சனியோ செவ்வாயோ இதை 3 கலந்தோ, அதெல்லாம் 3 நாளாக கலந்ததுன்னா செமல்லாக்கு. அதே மாதிரி 8ல் வந்து செவ்வாய் இருந்து 4ல் ராகு இருந்து 7ல் சனி இருந்தால் அதுவும் ஒரு தோஷம்தான். அதாவது எந்த கிரகங்களோட சேர்க்கை வந்து இந்த கலத்தர தோஷம் முடிவு பண்ணும் சார்? ராகு செவ்வாய் சனி. ஓகே, இந்த 3 கிரகமும் ஒன்று சேர்ந்தா கலத்திர தோஷம். ஏதோ ஒன்று வச்சாவே, அதாவது ஏதாவது ஒன்று இருந்தாலே, ஒன்று 7ஆம் பார்வை பெற்றிருந்தாவோ இல்லை 7ஆம் பார்வையிலேயே இருந்தாங்க கூட நிறைய பேர்த்துக்கு எந்த தோஷமே இல்லை சார். செவ்வாய் வந்து எனக்கு தோஷமே இல்லை சார், ஆனால் 7ல் சனி இருக்குது சார், எனக்கு கல்யாணம் நடக்கலை. 4ல் சனி, 7ல் ராகு, 8ல் செவ்வாய், 45 வயசாகவும் கல்யாணம் நடக்காது. இந்த தோஷத்துக்கு அதாவது எந்த கிரகம் காரணம் சார்? இந்த 3 கிரகம் தான். அதாவது இல்லை சார், இப்போ 7வது இடம் அப்படின்னு சொன்னீங்களே, 7ஆம் வீட்டில் அது கலத்த ஸ்தானம். 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம். அதில் ஒரு கிரகம் உட்காரக்கூடாது, தப்பான கிரகம் உட்காரக்கூடாது. குரு உட்கார்ந்தா நல்லது. ஓகே, அதில் இந்த 3 கிரகம் 3 கிரகம் ரொம்ப டேஞ்சர். ரொம்ப நம்பர் இடம் வந்து ராகு, 2வது இடம் செவ்வாய், 3வது சனி. சில பேர்த்துக்கு அந்த சனியே மட்டும்தான் தோஷம் பெற்றிருக்கும், மீதி எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கும். அதுவும் கூட சில டைமில் லாக் பண்ணி உட்கார வச்சிடும். ஒருவேளை இதுவும் செவ்வாய் தோஷம் மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ செவ்வாய் தோஷம்னாவே இந்த 3 கிரகம் தான். இல்லை, செவ்வாய் தோஷத்துக்கும் திருமண தடை தான் இருந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் தொடர்பு இருக்குங்களா? பெரிய தொடர்பு இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான தொடர்பு சார்? தொடர்புனா அந்த அந்த கட்டத்துக்கு உண்டான இடத்துல எல்லாம். இப்போ ஒன்று எவ்வளோங்க? 2. 4ன்னு ஒருத்தன் சொல்கிறான். 2 தானே சார் வரும்? அதே மாதிரி தான். செவ்வாய் இந்த இடத்துலலாம் இருந்தால் தோஷம், சனி இந்த இடத்துலலாம் இருந்தால் தோஷம், ராகு இந்த இடத்துல இருந்தால் தோஷம். கலத்திர தோஷமே ஒருத்தனுக்கு ஏற்படுது அப்படின்னா இந்த 3 கிரகம் உச்சம் பெற்று, இல்லை இந்த 3 கிரகம் பாவம் பெற்று, இந்த 3 கிரகம் போய் கரெக்டான இடத்துல போய் லாக் ஆகி யாக் முடின்னு ஒரு முடி இருக்குது. யாக் முடினா எல்லா முடிச்சும் அவுக்கலாம், அந்த முடிச்சு அவுக்கவே முடியாத ஒரு முடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டும் கட்டத்தை பார்த்தோன்னே இங்கே போய் இப்படி வச்சு லாக் பண்ணி இப்படி இழுத்து இப்படி வச்சுருக்கும். கலத்திர தோஷம் இல்லை, இப்போ சொன்னீங்க நீங்கள் உச்சம் பெற்றாலும் இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது நல்லது தானே சார்? நல்லது தான். ஆனால் தோஷத்தில் போய் மாட்டுச்சுன்னா அந்த இடத்துல போய் உச்சமாகக்கூடாது. ஓகே, இந்த தோஷத்தினால கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கல்யாணமே நடக்காதா இந்த தோஷம் இருந்தால்? எனக்கு 45 வயசில் நடந்தது. ஓ, இந்த 3 என்கிட்ட இருந்தது. அவ்வளோ ஆணித்தேமா. நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு தோஷம் இல்லை, எனக்கு 3 தோஷம். ஓகே, படாபாடுபட்டு தான் உடச்சி நான் கல்யாணம் பண்ணேன். ஓகே. அப்போ நான் வெறும் சிவனை மட்டும்தான், சனிக்கு மட்டும்தான் நான் போயிட்டுருப்பேன். அப்போ ராகு போக ஆரம்பித்தேன், கண்டுபிடிச்சேன், அப்போ உடைச்சேன், கல்யாணம் பண்ணேன்,
குழந்தை பெற்றேன், சுபபசத்தில் பெற்றேன். அதுக்கப்புறம் அந்த உடைச்சதோட எஃபெக்ட் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்தேன். அப்போ தான் இந்த உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஃபேமஸ் ஆனேன். அது வைக்கி லட்சக்கணக்கான ஜோசியர்கள் நானும் ஒருத்தனாக இருந்தேன். பெரிய பெரிய ஆளுக்களை பார்ப்பேன், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நானும் வெளியில் சொல்ல முடியாது. தோசம் உடஞ்சோடனே ஓவர் நைட்டில் நான் ஊருக்கே தெரிய ஆரம்பித்தேன். உலகமே வந்தது. எல்லா பேங்க்லேயும் பணம் வந்தது, எல்லா அக்கௌண்ட்லேயும் ஃபுல் பண்ணுச்சு. இந்த தோசை உடஞ்சா எல்லா அக்கௌண்ட் ஃபுல் பண்ணதுக்கு இந்த தோசை உடஞ்சிது. 45 வயசில் தான் உடஞ்சிது. கல்யாணம் கொடுத்து, பொண்ணை கொடுத்து, எனக்கு குழந்தை கொடுத்து, அந்த குழந்தை சுகப்பிரசவத்தில் வந்து இப்போ இந்த தோஷம் வந்து உடஞ்சதான் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? உடஞ்சது, உடைய வச்சேன். ஓகே, இது வந்து அது மாதிரி ஒவ்வொரு ஜோசிகார்கிட்டையும் போய் கரெக்டான ஜாதகம் ஒருத்தங்க லாக் ஆகி எது பண்ணாலும் நடக்கலை அப்படின்னா கரெக்டான ஜோசிகாரனை வச்சு நம்ம பிளான் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். இல்லை, இது முன்னாடி சொன்ன மாதிரி அது தானாக ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் 32 வயசுன்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தோஷத்துக்கு. அந்த மாதிரி உடையுங்களா, இல்லை இதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி அப்படி தான் பரிகாரம் பண்ணணும்? ஓகே, பரிகாரம்னா இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, போய் ஒரு கோயிலில் போய் அப்படியே மந்திரமெல்லாம் சொல்லி ஐயோ எல்லாம் வச்சு அப்படி பண்ணால் அது போய் அப்படி பரிகாரம் கிடையாது. பரிகாரமே வந்து ஒரு கோயிலில் போய் மண்டியிட்டு கண் கலங்கி எனக்கு நிற்கதியாக நின்று கும்பிடணும். ஒரு விளக்கு மட்டும் வச்சு கும்பிடணும். அப்படிப்பட்ட கோயில் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போகணும். அதை விட்டுட்டு போய் உண்டியில் பணம் போட்டதுனாலையோ, இல்லை வந்து நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் சாப்பாடு நான் டிஃபன் வாங்கி கொடுத்தேன், எனக்கு தோசம் போச்சு, ஐயக்கிட்ட பணம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் மந்திரம் சொன்னாங்க, இதில் தோசம் உடையவே உடையாது. ஓகே, ஆனால் இந்த தோஷத்தினால முதல் திருமணம் நிற்காது, அப்புறம் வந்து இது முன்ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்தினால இந்த தோஷம் நம்மளை தொடருதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மைங்களா ஐயா? ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் எல்லாத்துக்குமே இது நடக்காது. எல்லாருக்கும் நடக்காது. ஓகே, ஏதோ அத்திப்பூத்து மாதிரி லட்சத்தில் ஒரு ஆளுக்கு இப்படி நடக்கும். அது ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லுவான் இதெல்லாம் நீ பண்ணணும். அவனோட கெட்டனவன் அங்கெல்லாம் போக மாட்டான். நம்ம சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு போய் நில்லு, இப்படி கும்பிடு அப்படின்னு. இவங்க இங்கே ஒரு இன்னைக்கு மக்களோட மனநிலை எப்படின்னா, ஒரு ஜோசிகார்கிட்ட போனாவே அவங்ககிட்ட 50-100 பேர் பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட போனால் தான் நம்மளுக்கு நல்லது சொல்லுவான்னு நினைக்கிறான். ஓகே, அதுவே மிகப்பெரிய தப்பு. அதேமாதிரி கோயிலுக்கு போனால் கோடிக்கு லட்சக்கணக்கான பேர் நின்ன இடத்துல போய் நின்று கும்பிட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். கூட்டமே இருக்கணும். முன்னால் முட்டி போட்டே கும்பிட முடியாத கோயில் அது என்ன கோயில்? ஒருத்தர் ஜெயிச்சார், நாடே திரும்பி பார்க்க மாதிரி ஜெயிச்சார். எல்லோரும் எலெக்ஷனில் பயங்கரமாக எல்லாம் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. முடிஞ்சோன்னு என்ன பண்ணாங்கன்னா கொடைக்கானலுக்கு போனாங்க, சில பேர் அவங்கவுங்க ஊருக்கு போனாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் கோயிலாக போய் முட்டி போட்டு வேண்டார். அவர் தான் சிஎம்மானார். ஆமாங்க சார். அப்போ முட்டிக்கு வேல்யூ இருக்குதுல்ல. அவர் எங்கேயாவது போய் தானம் பண்ணாங்க, தர்மம் பண்ணாங்க, இல்லை காசு கொடுத்தாரு, முட்டி போட்டு வேண்டினார். ஆனால் நீ என்ன நினைக்கிறீங்கன்னா, போய் அங்கே போய் இங்கே போய் உளுந்தடிச்சு பண்ணாதான் நம்மளுக்கு தோஷம் உடையும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஓகே சார், இந்த தோஷம் வந்து இப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்குல்ல சார், திருமணமாகாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரமோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு கோவிலோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்தில் தடை இல்லாமல் நடக்கும்ல, அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? கலத்த தோஷத்தில் எது உட்காந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். ராகுவா, செவ்வாயா, சனியான்னு. அப்போ அதுக்கேற்ற கோயிலுக்கு போகணும். ஓகே, பெண்களுக்கும் அதே தான். அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈ முதல் ஈசன் வைக்கி ஈக்கே தான், ஈசனுக்கே தான். ஓகே, என்ன மாதிரியான கோயில் சார்? என்ன கோவில் சார்? அதை ஜாதகத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். எல்லாத்துக்குமே பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்கன்னா சொல்கிறானே ஒருத்தன், அது மாதிரி கிடையாது. ஓகே, பழனிக்கு எல்லாரும் போங்க, பழனிக்கு இது பண்ணிடணும் அப்படி கிடையாது. அந்த ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எந்த 12 கட்டம் இருக்குது. ஆமாம் சார். முதல் நாளுக்கு என்ன, 2வது நாளுக்கு என்ன, இங்கே உட்காந்து என்ன, சிம்மம் வீட்டில் ஒரு ராகு உட்காந்துட்டு இருக்குது. சிம்மம் வீடு 7ஆம் வீடாக இருந்து சூரியன் வீட்டில் ஒரு ராகுவோ சனியோ உட்காந்துட்டு இருக்குது. அவன் போக வேண்டிய இடம் வேறு. அதே சந்திரன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது, இல்லை சுக்கிரன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது, இல்லை ஒரு புதன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கேற்ற ஒரு இடத்துக்கு போகணும். அதனால தான் சொன்னேன், அந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். அதனால் ஒரு நல்ல நானும் எங்கிட்டே வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட ஜாதகத்தில் உன் கருமா உடைக்கணும்னு என் விதியில் இருந்தால் தான் நீ என்கிட்ட வருவ.
அப்போ நீங்கள் எங்கே போய் ஒரு ஜோசிக்கார் நல்லா இருக்கா, நல்லா பண்ணணும், இவங்ககிட்ட போனால் ஜெயிப்போன்னு யார் உங்க மனசில் படுதோ அவங்ககிட்ட டெஸ்ட்டு வைங்க. அவன் உண்மையிலேயே கரெக்டாக சொல்கிறானான்னு பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவன் உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் அவங்ககிட்ட போங்க, அப்போ உடையும். ஓகே சார். பெண்களுக்கும் பொதுவான பலன் தான். பொதுவான பலன் இதான் பலன். ஓகே ஓகே. இதை தவிர்த்து போய் ஒரு கோயிலுக்கு போங்க, நீங்கள் போய் இது பண்ணால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனாவே உடையும். குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வம் அடுத்த குலத்தை நீங்கள் உண்டு பண்ணணும்ல, உங்கள் வம்சத்தை விருத்தி பண்ணணும்ல, அப்போ ஒழுங்காக குலதெய்வ கோயிலுக்கு போய் நின்று கும்பிட்டாவே வேலை செய்யும். ஓகே. அங்கே போய் ஊரில் இருக்க நாயம், பக்கத்து வீட்டு நாயம், அவன் எதுக்காக என்ன சட்டை போட்டு வந்தான், என்ன சேலை கட்டிட்டு வந்தான், அவ கழுத்தில் என்ன தாலி, என்ன நகை இருக்குது, என்ன இருக்குது, அங்கே போய் ஊரில் இருக்க நாயம் உலக நாயமெல்லாம் பேசிட்டு குலதெய்வமே மறந்துட்டு வந்தால் அப்போ எப்படி வேலை செய்யும்? ஓகே சார்.